மலேசியாவை சேர்ந்த ஒரு சுற்றுலா பயணி. இவங்க ஒரு வீலோக்கர் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க ஒரு விஷயத்துல இலங்கையின்ற ஒரு பேசு பொருளாக மாறியிருக்காங்க இன்றைய நாள்ல. நிறைய செய்திகள் இன்றைய நாள்ல இருக்கு. காதலர் தின செய்திகள் இருக்கு. அதோட அரசியல் செய்திகள் இது எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சுற்றுலா பயணியுடைய செய்திதான் எல்லா இடங்களுமே பார்க்கக்கூடியதாக இருக்கு. மிகப்பெரிய அளவுல பேசப்படுகின்ற அவங்கள பற்றி தேடப்படுகின்ற விஷயங்களாக மாறி இருக்கிறது. என்ன விஷயம் நடந்திருக்கு? இதுல இருந்து நாம என்னத்தை எடுத்துக்கொள்ளலாம்? இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம எப்படி இனி கையாளணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இதுல பேசப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத நாங்க முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகள நாங்க சுருக்கமா பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் பார்க்கலாம். ஓகே. இந்த விஷயமானது ஒரு பரபரப்பா பேசப்படுகின்ற ஒரு விஷயம். ஒரு சுற்றுலா பயணி, மலேசியாவினுடைய ஒரு சுற்றுலா பயணி, ஒரு வீலோக்கர். இவங்களுடைய பேர் எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, புட்டுனி முலானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலா பயணி இவங்க. இவங்க பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. அடுத்தது இவங்க ஒரு வீலோக்கர். அதாவது யூடியூப், Facebook இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள்ல அவங்க போற பயண காட்சிகள பதிவிடுற. அதாவது ஒவ்வொரு நாளும் இல்லாட்டியும் அது ஒரு பொழுதுபோக்கா அத செய்து கொண்டு வரத நான் அவங்களுடைய Facebook ப்ரொஃபைல பார்க்கும்போது தெரிஞ்சது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இலங்கையினுடைய 2வது பெரிய நீர்வீழ்ச்சியான தியலும நீர்வீழ்ச்சி. இது எல்லாருக்குமே தெரியும். மிக அழகான ஒரு நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சி பதுளை மாவட்டத்துல கொஸ்லாந்த் என்ற பகுதியில இருக்கு. இந்த பகுதியில இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இவங்க சுற்றுலா பயணி இவங்க வந்து நீராடி கொண்டிருக்காங்க. இவங்க அத வீடியோ காட்சியா தன்னுடைய கேமராவுல பதிவு செய்து கொண்டு தான் அத செய்திருக்காங்க. இவங்க நீராடி கொண்டிருக்கும்போது திடீரென ஒரு குரல், அங்க அவரை காப்பாத்துங்க அப்படின்னு சிங்கள நண்பர்கள் வந்து சத்தமா சொல்றாங்க. திடீரென்று பார்த்து ஒரு 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 ஒருத்தர் ஒரு ஆண் நண்பர் ஒருத்தர் தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கி கொண்டு போறத பாக்குறாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கேமராவை ஒரு கையில வச்சுக்கொண்டு உள்ள நீந்தி போய் அவரை தூக்கி வந்து காப்பாத்தி விடுற காட்சி அவங்க 4 நாளைக்கு முதல்ல அவங்களுடைய Facebook பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க. இன்றைய நாள்ல இது மிகப்பெரிய அளவுல வைரலாக மாறி இருக்கிறது. இந்த நீர்வீழ்ச்சியில இவங்க தற்செயலா குளிச்சு கொண்டிருந்தாங்க. நண்பர்கள் வளமையா போறவங்க, இலங்கை சுற்றுலா பயணிகள், வெளிநாடு சுற்றுலா எல்லாருமே போற ஒரு நீர்வீழ்ச்சி தான். இது பரவலா பேசப்படுகின்ற ஒரு நீர்வீழ்ச்சி தான். ஏன்னா இது இலங்கையினுடைய அழகான நீர்வீழ்ச்சி மட்டுமில்ல, இலங்கையினுடைய உயரமான வீழ்ச்சி என்ற 2வது இடத்துல இருக்கிற நீர்வீழ்ச்சி இது. அப்படி இருக்கும்போது அதிகமான மக்கள் இங்க போறது வளமை. ஆனாலும் கூட என்னதான் இதுல மக்கள் குளிச்சாலும் இதுல நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்றது அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். பொதுவா அந்த நீர்வீழ்ச்சிகள் அப்படின்றதே ஒரு ஆபத்தான ஒரு 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 விஷயம் தான். காரணம் என்னன்னு சொன்னா, நாம பார்க்கும்போது இருக்கிற நீர்த்தன்மை அடுத்த நிமிஷத்துல இருக்குமான்னு சொல்ல முடியாது. எங்க இருந்து தண்ணி வருது, எந்த அளவுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேகமா வந்து உயரும், எவ்வளவு குறையும், எந்த இடத்துல ஆழம் இருக்கு, எந்த இடத்துல வழுக்கும், எந்த இடத்துல நாங்க வந்து போகணும் போகக்கூடாதுன்ற பல விஷயங்கள் வந்து இந்த நீர்வீழ்ச்சியில நீராட போறவங்க கண்டிப்பா கவனத்துல எடுக்கணும். காரணம் என்ன, அண்மை காலங்கள்ல மட்டுமில்ல, பல இடங்கள்ல இந்த நீர்வீழ்ச்சியில மூழ்கி இறந்தவங்க அதிகமா இருக்காங்க. போகும்போது தண்ணி இருக்காது. அதுக்கப்புறம் திடீர்னு தண்ணி கொட்டி தண்ணி வந்து அடிச்சு செல்லப்பட்ட பல துப்பாக்கிய சம்பவங்கள் நம்ம நாட்டுல நடந்திருக்கு இந்த நீர்வீழ்ச்சினால. நீர்வீழ்ச்சியை பார்க்க போறது பிழை இல்ல, இதனுடைய அழகை ரசிக்கிறது பிழை இல்ல. ஆனா அங்க போகும்போது எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கையோடு நாம இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கு அப்படின்றதையும் அவங்க இந்த பதிவில சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ தான் இன்றைய நாள்ல எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும், எல்லா செய்தித்தளங்கள்லையும் பார்க்கக்கூடியதாக அவங்களுக்கு பாராட்டுகளும், அவங்களுடைய இந்த வீடியோ ஷேர் பண்றது, அவங்கள பற்றி பேசுற விஷயங்கள் தொடர்ச்சியாக இந்த நாள்ல இடம்பெற்றதுன்றது பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பா அவங்க எவ்வளவு வேகமா உள்ள போய் அவரை தூக்கி கொண்டு விடுறாங்க அப்படின்றது. ஒரு கையில கேமரா, அவங்க அந்த GoPro கேமரா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது உள்ள போய் அதை கூட அவங்க சரியா எடுக்க முடியல. அதை அவங்க அவரை காப்பாத்துறதுல அதிக கவனம் செலுத்தியிருந்தாங்க. வெளியில இருந்து நண்பர்கள் அவங்களால வர முடியாது, ஆழமான தண்ணீர் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம அவங்க உள்ள போய் அந்த நண்பரை தூக்கி எடுத்து வெளியில கொண்டு வந்திருக்காங்கன்றது, அவங்க எந்த அளவுக்கு வேகமா வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் இதுல இருக்க மிக முக்கியமான ஒரு விஷயமே. சுற்றுலா பயணிகளை சில இடங்கள்ல நம்மளுடைய ஹோட்டல்காரங்களா இருக்கட்டும், பேருந்து நடத்துறவர்களாக இருக்கட்டும், இந்த முச்சக்கர வண்டி சாரதிகளாக இருக்கட்டும், எல்லாரும் இல்ல. ஒரு சிலர் நாங்க வீடியோலயே பார்த்திருக்கோம். அவங்கள நடத்துற விதங்கள் எல்லாமே கடந்த நாட்கள் நாங்க பார்த்திருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல நடந்த சம்பவங்கள் என்று ஏகப்பட்ட நான் நினைக்கிறேன் அண்மையில எல்லையில ஒரு ஹோட்டல்ல கூட ஒரு சம்பவம் நடந்த ஒரு பெண் சுற்றுலா பயணிக்கு, அவங்களும் ஒரு வீலோக்கர் தான். அவங்களும் அதை வீடியோ காட்சியா பதிவு செஞ்சிருந்தாங்க. சர்வதேச ரீதியில பேசப்பட்டது, அதிகமா பேசப்பட்டது, அதிகமா சுற்றுலா பயணிகள் வர நாடு. அதை பார்க்கும்போது இன்னொரு நாட்டுல இருக்கவங்க அல்லது வரணும்னு நினைக்கிறவங்க கூட வராம போற அளவுக்கு சில காட்சிகள் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களை வெளியிடப்போது அதுல பிழை இல்லை. ஏன்னா நம்ம ஆட்கள் அப்படி நடந்து கொள்ற விதம் தான். எனவே இந்த விஷயம் இன்றைய நாள்ல என்னதான் பெரிய செய்திகள் இருந்தாலும் அதிகமா
இப்பவும் பார்த்து கொண்டிருக்க செய்தியாக மாறி இருக்கு. இந்த நீர்வீழ்ச்சி பற்றி ஒரு சுருக்கமான விஷயத்தை பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். நம்மளுடைய இலங்கையினுடைய 2வது பெரிய நீர்வீழ்ச்சி. இந்த தியலும நீர்வீழ்ச்சியை பொறுத்தவரையில 225 அல்லது 220 அடி உயரமானது அப்படின்னு சொல்லப்படுது. முதலாவது இது என்று பார்த்தோம்னா, முதலாவது நீர்வீழ்ச்சி பம்பரகந்த அருவி தான். இந்த பம்பரகந்த அருவி அதிக நீளம் கொண்டதும் அதிகமான நீர் நிலைகளை கொண்டதும். இது தொட்டி 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 வாய் இருக்கும். அதில் நீச்சல் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த தியலும நீர்வீழ்ச்சி. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஆனால் அழகுல வித்தியாசமும் இந்த நீர் வார அந்த தன்மையும் பெரிய அளவாக இருக்கும். நீர்வீழ்ச்சியில நீராட போறவங்க மிக அவதானமா இருங்க. மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம் கூட. இந்த அளவுக்கு வடிவான விஷயமோ, இந்த அளவுக்கு நம்ம ரசிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதே பாதிப்பு, அதே மாதிரியான இது எங்களுக்கான பாதிப்பையும் தரக்கூடிய விஷயம். இதுல இருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த விஷயத்தை செய்திக்குள்ளேயும் இந்த விஷயத்தை உங்களோட ஞாபகப்படுத்தணும். ஏன்னா இப்ப விடுமுறையில போறோம், நீங்க நீச்சல் தெரியாத நண்பர்கள் அதிகமாக அந்த நீர்வீழ்ச்சியினுடைய ஆபத்து தெரியாம போறீங்க. எப்பவுமே அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும். இல்ல, நீர்வீழ்ச்சின்றது அப்படி இல்லை. எப்போ வேணாலும் தண்ணி அதிகரிக்கும், எப்படி வேணாலும் அதிகரிக்கலாம். அதுல எந்த அளவுக்கும் யாராலும் எதிர்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். அது எந்த கருவியை கொண்டு போனாலும் அது முடியாத அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மிக அவதானமா இருங்க. பாராளுமன்ற விசேட அமர்வு ஒன்றில் இடம்பெற்றிருந்தது. இந்த அமர்வுல பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டது. குறிப்பா உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக சபாநாயகருடைய அறிவித்தல் வந்திருக்கு. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்க தூதுவர் ஜூலி ஜாங் இன்றைய நாள்ல மொட்டுக்கட்சி அலுவலகத்துக்கு சென்று ஒரு சந்திப்பை நடத்திருக்காங்க. இது கொஞ்சம் பேசப்படுது. எதுக்கு இவங்க அங்க போனாங்க, என்ன விஷயம் அப்படின்றது கொஞ்சம் பரவாயில்ல. ஏற்கனவே அரசியல் ஒரு விதமான குழப்ப நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் நிறைய இருக்கு. அரசாங்கத்தின் மீது பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்து வருது. இந்த மின் துண்டிப்பு தொடர்பான பல கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய நாளில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், இந்த மின் துண்டிப்புக்கு காரணம் என்ன, இன்னும் வரும் நாட்கள்ல மின் துண்டிப்பு ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. இந்த மின் துண்டிப்புக்கு என்ன காரணம், இதுக்கான சரியான பதில் அளிங்க. குரங்கு அல்லது இன்னும் ஏதாவது விஷயங்களை சொல்லி மக்களை ஏமாற்றாம என்ன காரணம்ன்றதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு காரசாரமான உரையை நிகழ்த்தி இருந்தார். இதுவும் ஒரு பரபரப்பா செய்தி தளங்கள்ல நான் பார்த்தேன். அது இன்னும் அரசாங்கத்தால அந்த நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தினுடைய செயற்பாடுகளுடைய செயலெடுப்பு தான் இதுக்கு காரணம்னு சொல்லப்படுது. ஆனா இதை தாண்டி ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பலதரப்பட்ட பேச்சுக்கள் தொடர்ச்சியாக இருந்து வருது. ஆனாலும் இன்றைய நாளில் இதற்கான பதில மின்சக்தி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதற்கு அதாவது வருத்தமும் தெரிவித்திருக்காங்க. இந்த மின் துண்டிப்பு என்பது சாதாரணமா இயந்திர கோளாறாக இடம்பெற்ற ஒரு சம்பவம் தான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. இதற்கான நடவடிக்கைகள் வருகின்ற காலங்களில் ஒரு தீர்க்கமான உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும், நிரந்தரமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் உறுதியளிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லப்போனா இந்த மின் உற்பத்தி நிலையங்களை மீள் பரிசீலனை செஞ்சு மீள் புனரமைப்பு செய்யற விஷயங்கள் கூட அடுத்த வருகின்ற காலங்களில் நடக்கலாம். காரணம், இந்த மின்சார துண்டிப்பு அப்படின்றது பெரிய அளவா கடந்த நாட்களில் பாதிப்பை ஏற்படுது. ஒரு மனத்தேலம் வந்தாலும் பெரிய அளவான பாதிப்பு, சுற்றுலா பயணிகள் வருகை, மற்றது ஹோட்டல்களுடைய, உணவகங்களுடைய, இந்த மாதிரி பல விஷயங்கள், பல தொழிற்சாலைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதெல்லாம் பாதிக்கப்படுது. எனவே வருங்காலத்தில் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிறைய பேருடைய பேச்சு, கடந்த கால அரசாங்கங்கள் செய்ததாக தான் கரண்ட் கட்டாண்டா, இப்போ இருக்கிற அரசாங்கம் இதை சீர் செய்ய வேண்டும், அடுத்த அரசாங்கத்துக்கு விடக்கூடாது, இதுலேயே நீங்க உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை எடுங்க அப்படின்றதான் இப்போ எல்லாருடைய கோரிக்கையாக இருந்து வருது. அதோட மாநகர சபை எல்லைகளுக்குள்ள இந்த பார்க் பண்ற வாகனங்களை பார்க் செய்யற விஷயங்கள் இருக்குதானே. இப்போ குறிப்பா நாம ஒரு மாநகர சபை எல்லைக்குள்ள அல்லது கொழும்புல ஒரு இடத்துல நாங்கள் வாகனத்தை பார்க் பண்றோம் ஒரு விஷயத்துக்காக, அந்த இடத்துல அந்த டிக்கெட், அதாவது அந்த பார்க்கிங்கான சார்ஜ், அதாவது கட்டணம் செலுத்தணும் நாம, அதுக்கான அந்த ஊழியர்கள் அதில் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உடனே நமக்கு பார்க் பண்ண உடனே அவங்க டிக்கெட் வந்து எவ்வளோன்னு கேட்டால் 70 ரூபா 100 ரூபான்னு சொல்லி எடுத்துருவாங்க. நம்ம எவ்வளோ நிற்க போகிறோம், எவ்வளவு நேரத்தில் வருவோன்றதுல அவங்களுக்கு அது எந்த விஷயமுமே இல்லை. ஆனால் மாநகர சபை இன்றைய நாளில் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், 10 நிமிஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு 70 ரூபா கொடுக்கணும். 10 நிமிஷத்துக்கு உள்ளேன்னா எந்த கட்டணமும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம 10 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே நாம 70 ரூபா கட்டியிருக்கோம். நான் நிறைய இடத்துல அது சம்பந்தமாக அவங்கள்ட்டையும் கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க சொன்ன பதிலுன்னா அப்படித்தான், பார்க் பண்ணால் ஒரு மணி நேரத்துக்குரிய கட்டணம் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்றத மாநகர சபை இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போயா விடுமுறை நாட்களில், பொது விடுமுறை நாட்களில் வந்து எந்த கட்டணமும் இல்லை. ஆனால் அந்த நாட்களையும் ஊழியர்கள் அங்கே இருக்காங்க. அதை மாநகர சபை தான் வந்து கட்டுப்படுத்தணும். இதை நம்மகிட்ட சொல்லி எந்த பிரயோசனமும் இல்லை. அவங்க நின்றா அவங்க கேட்கும்போது நம்ம கொடுக்கத்தான் பண்ணணும். அதில் எந்த இதுவுமே இல்லை. விடுமுறை நாட்களா இல்லை விடுமுறை இல்லாத நாட்களா இல்லை நான் தரமாட்டேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதை தாண்டி இந்த ஊழியர்களை அந்த நேரத்தில் வேலைக்கு வர வைத்தது மாநகர சபை தானே. அப்போ அவங்க தான் அதை கட்டுப்படுத்தணும். அவங்களே சொல்லியிருக்காங்க, இல்லை அந்த நேரத்தில் கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல எனக்கு. எனவே ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.